போயிடுறாங்க. வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையிலிருந்து வந்திருக்கோம். அதாவது இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி ஈவெண்ட் அப்படின்னா, இன்கேஸ் எனி எமர்ஜென்சி நம்ம பில்டிங்ல சைக்கிள் பார்க் கம்பெனில பில்டிங்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபயர் இல்லைன்னா ஏதாவது வேற எதனா ஒரு எமர்ஜென்சி ஆகும் பொழுது நம்ம எப்படி எவாக்குவேஷன் ஆகுது கேக்குதா? ரெண்டாவது வந்து ஃபயர் ஃபைட்டிங் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக வந்து நீங்கள் பண்ணி காமிச்சாச்சு. அப்புறம் இன்கேஸ் யாராவது எமர்ஜென்சி ஆகும் பொழுது யாராவது உள்ளே மாட்டிட்டாங்க, உள்ளே ஏதாவது விக்டிம் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம சர்ச் பண்ணி அவங்கள வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும், இல்லை சேர்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது அடி அடிபட்டுருந்துன்னா அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இதுதான் வந்துட்டு எவாக்குவேஷன் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த எவாக்குவேஷன் எப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு பொதுவான ஒரு கட்டடத்தில் வந்துட்டு ஒரு எவ்ரி 6 months வந்து நம்ம வந்து இந்த எவாக்குவேஷன் அவசியம் பண்ணணும். அது உங்களுக்கிட்ட ஒரு 7 மாதிரி இருக்கும் பொழுது அந்தந்த கம்பெனி வந்து அவங்களோட ஸ்டாஃப் வந்து அந்த ஹெட் கவுண்டிங் பண்ணணும். எல்லாமே சேஃபாக இருக்காங்களா, உள்ள யாராவது வந்து மாட்டிட்டு இருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். அது செக் பண்ணிட்டு அதை வந்து எல்லா டிப்ஸுமே இங்கே இந்த டைட்டில் பார்க்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க, பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இன்கேஸ் தெரியாத எமர்ஜென்சியாக இருக்கும்போது இந்த ஃபார்மேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மெதுவாக எல்லாம் வரக்கூடாது, இன்னும் கொஞ்சமாக ஆக்டிவ் மாதிரி நம்ம பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக வரணும், அதாவது ஒரு கட்டடத்துலேருந்து 20 seconds நம்ம சேஃப் ஜோன் பண்ணணும், சரிங்களா? ஆனால் நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஆயிடுச்சு, 20 minutes ஆயிடுச்சு. எல்லாருமே எவாக்குவேட் ஆகிடுச்சு. அது வந்து நீங்கள் அப்படியே ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். அதாவது ஜஸ்ட் ஃபார் ட்ரில்லு, ஒரு ட்ரில்லுன்றதுனால நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. பட் இது அதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரிஜினலாக ஆகும் பொழுது அதனால வந்து நமக்கு அந்த ஸ்பீடாக பண்ணுவீங்க. அப்புறம் முன்னாடி நடக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க இல்லையா, அவங்க மேலே ஏற்றி போயிடுவோம். அதனால வந்து அதெல்லாம் அப்படி பண்ண வேண்டியதில்லை. நம்ம தெரிஞ்சு அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்கோம். அதுக்கு இந்த ட்ரில் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு அடிபட்டு அப்படின்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டீம் இருப்பாங்க, எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு
இப்போ உங்களுக்குள்ளேயே வந்து யாராவது வந்து தேர்ட் ஃப்ளோர்ல ஃபோர்த் ஃப்ளோர்ல இருப்பாங்க, நடக்க முடியாம இருக்கும், அடிபட்டிருக்கலாம், இல்லை இறங்கப்பட்ட டைம்ல கீழே வந்து அடிப்பட்டா இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்களே ஒரு காலில் அடிபட்டுருச்சு, அவரை வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு வர்றது? அது 2 பேரும் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கையை வந்து ஒரு சேரா பயன்படுத்தி அவங்கள வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வர்றது. இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது 3 ஹேண்ட் சீட், 3 கையில வந்துட்டு நம்ம ஒரு சேர் மாதிரி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு இருப்பாங்க. அதை பாருங்க, அந்த அந்த கை வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரா வந்து நீங்க வந்து கை லாக் பண்ணாதான் எவ்வளவு பெரிய வெயிட்டான ஆளையும் நீங்க அதில் உட்கார வைக்க முடியும். உட்கார வச்சு நம்ம டிராவல் பண்ணி எடுத்துட்டு வரணும். இந்த பேர் வந்து 3 ஹேண்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இவன்னா நீங்க வந்து மேல எத்தனை ஃப்ளோர்ல இருந்து கூட நம்ம ஸ்டெப்ஸ்லேயே ஸ்டேர்கேஸ்லேயே இறக்கி கொண்டு வரலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பக்கா சேர். இந்த லாக் தான் நமக்கு முக்கியம். அந்த கையில வந்து எப்படி லாக் பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். இப்ப இப்படி வரும்பொழுது அந்த கால் அடிபட்டிருக்குன்னா ஒரு காலை வந்து அவர் வந்து ஃபோர் ஹேண்ட் சீட் நம்ம எடுத்து போனோம்னா வந்து இன்னும் வந்து அவங்க ரிலாக்ஸா உட்காந்து வர முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா அதாவது நம்ம மேல இருந்து இறங்கினா இருந்தாலும் சரி, கீழே இருந்து நம்ம எத்தனை ஃப்ளோர் மேலே போனாலும் சரி, அது வந்து ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கு. அது பேர் தான் வந்துட்டு ஃபயர்மேன் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபயர்மேன் லிஃப்ட்ன்றது தான் நம்ம வந்து ஈஸியாக அவங்களை வந்து நம்ம டேக் ஆஃப் பண்ணி போக முடியும். அதுக்கு அந்த ப்ரொசீஜர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கான்சியஸ் இல்லாமல் இருக்காரு. அது மாதிரி ஆளை வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். இப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எவ்வளோ 1 கிலோமீட்டர் போகலாம். உங்களுக்கு அந்த டயர்னஸ் தெரியாது. யாராவது வேணா ட்ரை பண்ணி வேணா பாருங்க. டிப்ஸ்ன்றது வந்து எல்லாத்துக்குமே நம்ம லைஃப்லயே எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சார் வந்து பேஷண்ட் ஆக்ட் பண்றாரு. அதாவது நம்மளுக்கு கூட நம்ம ஈஸியா லிஃப்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். நீங்க லிஃப்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு ரூமுக்குள்ள இப்போ நீங்க ஒர்க் பண்ணுற ஒரு ரூமுக்குள்ள ஒரு 10 ஒரு 20 ஒரு ரூம்ல வந்து ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஒருத்தரோ 2 பேரோ வந்து எக்ஸ் அவுட்டிங் பண்றப்போ மிஸ்ஸிங், அந்த ரூம்ல தான் நம்ம வந்து லொக்கேட் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். தான் இருக்காங்க, கான்சியஸ் இல்லாமல் இருக்காங்க. அந்த ஸ்மோக் வந்து இன்ஹேல் பண்ணி என்னாச்சு, அவங்க வந்து கான்சியஸ் மயக்க நிலையில இருக்காங்க. அவங்க வந்து நம்ம எப்படி நம்ம போய் அவங்க வந்து லைட்டிங் எதுவும் கிடையாது. அப்போ உள்ள அவரை நம்ம போய் சர்ச் பண்ணி அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவரை சேஃபாக எடுத்துட்டு வரணும். அது அந்த மெத்தட் எப்படின்னு கொஞ்சம் பாருங்க. கருத்து இந்த ஃபயர் அணைக்காங்க. அதாவதுங்க இப்போ பாருங்க, அந்த சேஃப்டி பண்ணுங்கப்பா, கவனிங்கப்பா. இது பேர் வந்து இதில் பின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து சேஃப்டி பின்னு சொல்லுவாங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வால் மவுட்டிங் பண்ணியிருப்பாங்க, செவத்துல மாட்டியிருப்பாங்க. யாராவது வந்து இந்த பேர் ட்ரிக்கர் சொல்லுவாங்க. ட்ரிக்கர் இதை அமுத்தினோம்னா இது வழியாக என்ன ஆகும், அந்த உடற்கிற அந்த கெமிக்கல் கண்டென்ட் பவுடர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். அது வந்து யாராவது அமுத்திடக்கூடாதுன்னு பின்னாடி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பின் சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிட்டு செகண்ட்
அடுத்து என்ன பண்ணணும், என்ன எமர்ஜென்சியோ அதுக்கு அந்த டைரக்ஷன்ல இந்த டிஸ்சார்ஜ் டியூப்பை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கணும். தேர்ட் ஒன் வந்து இந்த ட்ரிகர் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் பண்ணணும். நேராகவும் அடிக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணணும். சூப்பர். இவ்வளோதாங்க மெத்தட். 3 வேலை தான் நீங்கள் செய்றீங்க. செவத்துல அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை அதை எடுத்து கீழே இறக்கி வைக்கணும். ரெண்டாவது வந்துட்டு அந்த சேஃப்டி பின்ன ரிமூவ் பண்ணணும். தேர்ட் ஒன்று வந்து டிஸ்சார்ஜ் டியூப்பை எங்கே ஃபயர் ஆகும் ப்ரெஸ் பண்ணணும். வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். 15 ஃபீட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் அந்த பவுடர். யாராவது ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க. பணிகள் துறையின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நார்மலாக வந்து ஃபயர் ஏற்படும் போது அந்த தீவிர காலங்களில் உயிர் சேதம் ஏற்படுறது கூட அந்த வேகத்தில் வந்து அதை கீழே விழுந்து அவங்களுக்கு பின்பாடிகளில்